ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது பார்த்திங்கன்னா காட்டுக்கு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனோம். அங்கே வந்து இளநீ குடித்தாங்க. நாங்கள் எப்பயுமே வந்து கடையில் அந்த ஜூஸ் இந்த மாதிரிலாம் எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இளநீ இல்லை வீட்டில் ஏதாவது ஜூஸ் போட்டு குடிப்போம். நம்ம காடு வந்து கொஞ்சம் மலை கீழே இருக்கனால கொஞ்சம் பனி இன்னமுமே இருக்குது நல்லா. அதனால் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஜர்கின்லாம் போட்டு தான் கூட்டிகிட்டு போகிறது. ஏன்னா பனி ஒத்துக்காது. அதனால் இது பார்த்திங்கன்னா அவர் என்ன போட்டு குடிச்சிட்ருக்காருன்னா அந்த கொட்டைமுத்து இல்லைன்னா ஆமணக்குன்னு சொல்லுவாங்க சில ஊரில். அதில் இருக்க இலையில ஒரு தண்டு இருக்கும் பாருங்கள், அதை தான் நாங்கள் ஸ்டாவாக யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுப்போம். இப்படி தான் குழந்தைங்கள கொஞ்சம் ஹெல்த்தியாக பார்த்துக்கிறது. இது பார்த்திங்கன்னா நம்ம காடு சுற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ நம்ம காட்டில் போட்டிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் மலைக்கெல்லாம் நேச்சுரலாக. வெயில் காலம்லாம் வர ஆரம்பிக்குது பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு தெரியாது. அதனால் கொஞ்சம் தண்ணி, இளநீ, ஜூஸு வீட்டிலையே ஃப்ரெஷ் ஜூஸு இந்த மாதிரி கொஞ்சம் போட்டு கொடுங்க. தண்ணி நிறையவே கொடுங்க, ரொம்பவே நல்லது. என் பையனே ஸ்கூலில் தண்ணி குடிக்காமல் அவனுக்கு டெய்லிக்குமே கண் லைட்டாக பொங்கிக்கிட்டே இருக்குது. அதனால தான் சொல்கிறது, குழந்தைங்களுக்கு நிறைய தண்ணி கொடுங்க. அவங்களுக்கு சொன்னாலும் புரியாது. அதனால் நம்ம தான் கொடுக்கணும். என்ன சம்மரில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க குழந்தைங்கள. இது பார்த்திங்கன்னா அந்த இளநீக்குள்ளே இருக்க அந்த அது என்ன சொல்லுவாங்க, அந்த இளநியோட இது வந்து என் பையன் ஊட்டிகிட்ருக்கான். என் பொண்ணு ஏதோ கோவத்தில் இருக்கான்னு அவன் சமாதானப்படுத்துறதுக்காக என் பொண்ணுக்கு ஊட்டிகிட்டு இருந்தான். 2 பேருமே ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. ரொம்ப நல்ல பிள்ளைங்க, நல்லா படிப்பாங்க, கேரிங்காகவும் இருப்பாங்க. என் பையன் நல்லா பார்த்துக்குவான் என் பொண்ணை எப்பயுமே. பாருங்க, அவன் அக்கா சோகமாக இருக்கான்னு அவளுக்கு எடுத்து எடுத்து ஊட்டிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.